ஒன்று கவலை, இரண்டாவது பயம். எதையாவது குறித்து நம்ம நினைச்சுக்கிட்டு சிந்தனை, கவலை, பயத்தோடு நம்ம இருந்தோமையானால் தலைகள்ல அதிகமா நரை விழுகும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்தான். சூரா ஹூத்ல இந்த வசனம் தான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த. நம்ம நினைக்கிறோம் இந்த வார்த்தை ரொம்ப சுலபமான வார்த்தை, இது என்ன இருக்குது? நான் அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. ஒரு சாதாரண வார்த்தையா நமக்கு தெரியுது. ஆனா அல்லாஹுடைய தூதர் இந்த வசனத்தை குறித்து அதிகமா கவலைப்பட்டாங்க, அதிகமா சிந்தனை செஞ்சாங்க. என்ன அல்லாஹு தஆலா நம்மளை ஏவி இருக்கிறான், என்ன பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தார்களுக்கு ஒரு முன்மாதிரியா இந்த உலகத்துல வாழணும். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். நம்ம அல்லாஹ் என்னென்னலாம் நமக்கு ஏவி கொடுத்தானோ அதுல நம்ம நிலைத்திருக்கணுமே அப்படின்னு சிந்தனை செய்து இந்த ஹூதில் இருக்கக்கூடிய அந்த வசனம் என்னுடைய நரைக்கு காரணமாகி விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்